வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆக்டிவ் செல் உள்ள ரோ மற்றும் காலம் எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியா ரோ மற்றும் காலம் ஹைலைட் பண்ணுறதுனால எளிதான முறையில் டேட்டா தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை செயல்படுத்த நம்ம விபிஎஸ் சீட்டு ஓப்பன் பண்ணும். என்னென்னா விசுவல் பேசிக் அனாலிசிஸ் விபிஏ ஓப்பன் பண்ண இந்த மாதிரி உங்கள்கிட்ட டெவலப்பர் டேப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டினா ஃபைலில் போய் ஆப்ஷனில் போய் கஸ்டமைஸ் பண்ண ஓப்பன் பண்ணினா இந்த டெவலப்னு வரும். ஃபைலில் போய் ஆப்ஷன் இல்லை கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னா இந்த பாருங்கள் டெவலப்பர் டேப்னு வருதுங்களா. டிக் கொடுத்துருக்கு. டிக் இல்லைன்னா டிக்கு கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டேப் வந்து டெவலப்பர் டேப் போனதுக்கப்புறம் இந்த விசுவல் பேசிக்னு இருக்கு வருங்க. இதை பறித்து சொன்னீங்கன்னா ஒரு புது டேப் போடுவாங்க. இங்கே தான் நம்ம போடலாம் அப்ளை பண்ண போகிறோம். இன்சர்ட்டில் போய் மாடியூலில் போய் இந்த மாதிரியே சீட் ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து வேறு இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ நம்ம வேலை செய்ய போகிற சீட்டு இப்போ சீட்டு 1 வச்சுருக்கோமா, இந்த சீட்டு 1லேயே ரைட் கிளிக் பண்ணினா வியூ கோடுன்னு இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே டைரெக்டாகவே நம்ம வேலை செய்ய போகிற அந்த பிபிஏவோட சீட் ஓப்பன் ஆயிரும். ஒரு சீட் ஓப்பன் ஆகும். இதில் ஏரோ இருக்குங்களா, இதை ஓப்பன் பண்ணினாவே இதில் ஒர்க் சீட்டுன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இப்போ நான் சொல்கிற கமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு ரேஞ்சு ஒரு உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் A1 டைப் பண்ணி ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோடு போட்டுங்க, கொட்டேஷன் மார்க்கு. க்ளோஸ் ப்ராக்கெட் சொல்லிட்டு ஆக்டிவ் செல் டாட் ரோ இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கொடுத்தோம் இல்லையா ரேஞ்சு செலக்ட் செல்லு வந்து A1 இந்த பாருங்க A1 இப்போ தெரியுதுங்களா. இப்போ இந்த ஆக்டிவ் செல்லு வந்து காலம் சியில் ரோ நம்பர் 8க்கு நேராக அதை 8ன்னு காமிக்குது பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹைலைட் பண்ண போகிறது ரோவை மட்டும்தான் இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப்பில் போய் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நியூ ரூல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லாஸ்ட்டாக ஒரு இருக்கும் சூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மட்னு அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒரு சின்ன கமெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் திரும்பவும் அந்த A1 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு A1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் செல்லில் போய் A1 நீங்கள் டைப் பண்ண கூட அவசியம் இல்லை. இந்த இருக்குங்களா அந்த செல்லு அவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இந்த செல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே ஓகே ஆயிரும். சரிங்களா. இப்போ ஃபார்மட் செல்லில் போய் இந்த ஃபாண்ட்டை நம்ம ஒரு போல்டு இட்டாலிக் மாற்றிக்குவோம். அப்போ தான் அதை எந்த ஆக்டிவ் செல்லு வேலை செய்யுங்கிறது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அப்புறம் கலர் ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்குவோம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் ஆக்டிவ் செல் எங்கேயோ இப்போ நம்ம ரோ மட்டும் எப்படி செலக்ட் பண்ணியாச்சா. இப்போ இது கூட சேர்ந்து காலமும் செலக்ட் பண்ணணும். ஸோ திரும்பவும் நம்ம பிபிஏ கோடுக்கு போய் அந்த காலத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கோடு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கோட் இது கீழே என்ட்ரு பண்ணிக்கிட்டு ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் கொட்டேஷன் மார்க் போட்டு முன்ன A1 போட்டு செலக்ட் பண்ணோமா, நம்ம இதில் B1 போட்டுக்குவோம்.
equal to same active cell டாட் இங்கே வந்து இப்போ காலத்தை சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ சூஸ் பண்ணோம். இதில் வந்து காலம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் ஹோம் டேப்பில் போய் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஓப்பன் பண்ணி திரும்பவும் இந்த நியூ ரூலுக்கே போங்க. போய்ட்டு பழைய மாதிரியே அந்த கடைசி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு காலம் ஓப்பன் ப்ராக்கெட் A1 ஈக்குவல் டு இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து B1 செலக்ட் பண்ணிக்குவோம். B1 ஸோ ஃபார்மட் செல்லில் போய் இதையுமே நம்ம ஃபாண்ட்டை போல்ட் இட்டாலிக் மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டு ஃபில் கலரு இதுக்குமே வேறு கலர் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் எல்லோ கலர் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதோட வேறுபாடு சரிங்களா? அந்த அது மட்டும் இந்த நம்ம செலக்ட் பண்ண ஆக்டிவ் செல் மட்டும் பாருங்கள், அந்த ஃபாண்ட்டு போல்ட் இட்டாலிக்காக ஒரு சாஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஸோ வேறுபடுத்தி காமிக்கிறது. இதனால் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட டேட்டா தகவல்களை எளிமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மெட்டீரியல் கோடோட இந்தந்த மாதத்தில் என்ன ப்ரைஸு சம்திங் என்னென்ன இடிசி எல்லாமே நீங்கள் இந்த காலமும் அழகாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.